Hi friends, welcome to Minus Science Lab. Today நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னா யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகேங்களா? மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்மளை சுற்றி இருக்கிற பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இன்ட்ரடக்ஷனில் we know that everything that occupies space and has mass is called matter. நமக்கு தெரியும் மேட்டர் அப்படின்னா என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே அதுக்கான ஒரு இடத்தையும் அதுக்கான ஒரு வெயிட் நிறையையும் வச்சிருக்கு. அதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேட்டர் அப்படின்னா என்னன்னா எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நம்ம உட்காந்துருக்க சேரு, படிக்கிற புக்கு, இந்த ஒவ்வொரு பொருள் எல்லாமே மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டு யூ நோ வாட் இஸ் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப்? உங்களுக்கு தெரியுமா மேட்டர் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு? we have studied earlier. Matter is composed of tiny little particle which cannot be seen with naked eye. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மேட்டர் அப்படின்றது ரொம்பவே சின்ன சின்ன பார்ட்டிகளால் பைண்ட் அப் ஆயிருக்கும். அது நம்மளால நம்ம நார்மல் ஐஸால பார்க்க முடியாது. அதோட நேம் தான் என்னன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ in this lesson we will study about atoms, molecules, elements, compounds, chemical formula and atomicity. இதை பற்றி தான் இந்த லெசன்ல நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே அம்மா பூ கட்டுறதை பார்த்துருப்பீங்க இல்லையா? அம்மா இப்போ மல்லிகைப்பூ கட்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பூவாக எடுத்து கட்டுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த பூ கட்டுற கோர்வையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பூ ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ அந்த ஒவ்வொரு ஆட்டமும் சேர்ந்து இப்போ பூ கட்டி கொஞ்சமாக கட்டுறாங்க இல்லையா? ஒரு பிட் கட்டுறாங்க இல்லையா? 1 or 2 ஆட்டம்ஸ் பைண்ட் பண்ணி தான் நம்ம பூ கட்டுறோம். 1-2 பூவை சேர்த்து தான். ஸோ இதுதான் மாலிகூல்ஸ். ஆட்டம் அப்படின்றது ஒரே ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் இருக்குது அப்படின்னா அந்த சாக் பீஸை உங்களால் எவ்வளோ அந்த சாக் பீஸை தூள் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அதில் ஒரு துளி இருக்கு இல்லையா? அதுலேயுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆட்டம் இருக்கும். ஸோ எல்லா பொருளுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேட்டர் அப்படின்றது சாலிட், லிக்விட், கேஸஸ் அண்ட் ஃபோர்த் ஒரு ஸ்டேட் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். மெயினாக 3 ஸ்டேட்ஸ் நமக்கு வச்சுக்கோங்க. சாலிட், லிக்விட், கேஸஸ் இது எல்லாத்துக்குமே மேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்பயும் அதுதான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை பற்றி பார்ப்போம். ஆட்டம் அப்படின்போது கிராஃபைட் லெட் யூஸ்ட் இன் பென்சில் இருக்கு இல்லையா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில் அது கிராஃபைட் லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இட் மேட் அப் ஆஃப் அன் எலமெண்ட் கால்ட் கார்பன் அப்படின்ற எலமெண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலமெண்ட்னா என்னன்னு தெரியும்னா நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்கும் இல்லைங்களா? அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இப்போ எப்படின்னு ஒரு கிளாஸில் ஸ்ட்ரென்த் 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 50 மெம்பர்ஸ்லையுமே ஒவ்வொருத்தர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக பிரிச்சுட்டாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் அப்படின்றது இது நம்ம மனிதர்களை. பட் எலமெண்ட்ஸ் அப்படின்போது ஒரு கெமிக்கல், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பொருளில் இருக்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற கோல்டில் இருக்கிறது, அது ஒரு எலமெண்ட். கோல்டு இஸ் ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட். இந்த மாதிரி சரிங்களா? ஸோ எலமெண்ட் we can அதாவது ஒரு பென்சில் லெட் இருக்குது, அதோட எலமெண்ட் என்னன்னா கார்பன்றாங்க. we can break graphite into smaller and smaller pieces. நம்மளால் அந்த கார்பனை அதாவது இந்த கிராஃபைட் லெட் இருக்கு இல்லையா? எவ்வளோ ஸ்மாலர் பீஸாக மேக் பண்ண உடைக்க முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணிட்டாலுமே இஃப் யூ ஹேவ் ஏ ஃபைனல் நைஃப், நம்மக்கிட்ட ஒரு ரொம்ப துல்லியமாக கட் பண்ண நைஃப் இருக்குது, அதை வச்சு நான் ஃபுல்லாக கட் பண்ணுறேன். ஏதோ ஒரு லாஸ்ட்டில் என்னால் கட்டே பண்ண முடியாத ஒரு நிலைமையில போயிட்டு ஒரு பார்ட்டிக்கல் நிற்குது அப்படின்னா அதில் அந்த ஸ்மால் பார்ட்டிக்கல் இருக்குன்னா அதுதான் நம்ம ஒரு கிராஃபைட் ஆட்டத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா ஆட்டம் அப்படின்றது ஒன்லி ஒன்று தான். அதாவது அந்த பொருளை நீ எவ்வளோ சின்னஸாக உங்களால் நினச்சிக்க முடியுமோ அதில் இருக்கிற ஒன் டைப் ஆஃப் அந்த எலமெண்ட்டோட ஒரே ஒரு அந்த ஆட்டத்தை தான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. if you break the carbon atom apart, property of carbon are exhibited. நம்ம கார்பன் ஆட்டத்தை பிரேக் பண்ணும்போது அந்த கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் யூனிட் ஆஃப் எலமெண்ட், அதாவது எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், கார்பன் அப்படின்றது எலமெண்ட் சொல்கிறேன். ஸோ எலமெண்ட்டில் ஒரு ஸ்மாலர் யூனிட், அதாவது எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மாலராக அதை பண்ண முடியுமோ அந்த ஸ்மாலர் யூனிட்டை தான் என்ன சொல்கிறாங்க ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் கால் ஆட்டம். எல்லா மேட்டருமே ஒரு டைனி பார்ட்டிகல்ஸை பவுண்ட் அவுட் பண்ணி தான் இருக்குது. அதுதான் ஆட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? வாட்டரு, நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸு, எவ்ரி திங் we see around is made up of atoms. நம்ம லெசனை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போதோ படிச்சுட்டு இருக்கும்போதோ நீங்களே ஆட்டம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு
நம்மளோட வீடு கட்டியிருக்காங்கன்னா அதில் ஆட்டம் இருக்குது, நம்ம உட்காந்துருக்க தரையில் ஆட்டம் இருக்குது, நம்ம உட்காந்துருக்க சேரில் ஆட்டம் இருக்குது, நம்ம பார்க்குற ஒரு பொருள் அது வந்து சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆட்டத்தால் தான் பில்டப் ஆயிருக்கு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு செங்கலாக வச்சு தானங்க பில்டப் பண்ணுறோம். நம்ம பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஹவுஸாக தெரிஞ்சாலுமே அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, செவரல் ஆட்டம்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம பேசும்போது ஆட்டம் அப்படின்றது ஒரு செங்கல் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே ஆட்டம் அப்படின்றது என்ன, ரொம்பவே ஒரு துல்லியமான ரொம்பவே சிறிதான ஒன்று. அதை வந்து நம்ம நார்மல் கண்ணால் பார்க்கவே முடியாது. ஈவன் வந்து பவர்ஃபுல் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாது. ஆட்டத்தை பார்க்கறதுக்குன்னு இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஆட்டம் அப்படின்றது நம்ம இமேஜின் தான் பண்ணி பார்க்கணும் ஆட்டம் அப்படின்றது. சரிங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஈவன் வித் நான் சொன்னது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து ஆட்டத்தோட சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல் எப்படி இருக்குது அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏடிஎம் அந்த மாதிரிலாம் அது வந்து நீங்கள் அடுத்த கிளாஸில் படிப்பீங்க. சரிங்களா? இப்போ 7th ஸ்டாண்டர்ட் லெசன் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்ட்ரானோட நம்ம மேம் வந்து மேட்டர் அப்படின்னு நம்ம இந்த லெசனை படிக்கும் போதே நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு இல்லைங்களா மேட்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, மேட்டர்னா என்ன, மேட்டர் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து 6th வந்து உங்களுக்கு மிஸ் சொல்லி தந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க மேட்டர் அப்படின்றது சாலிட், லிக்விட், கேஸஸ் இந்த மூணுத்துலையுமே இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அப்போ சாலிட் அப்படின்னா எப்படி இருக்கும்? சாலிட்னா நமக்கு தெரியும் எல்லாமே வந்து கிட்ட கிட்ட சாலிடில் வந்து ஆட்டம் எல்லாமே கிட்ட கிட்ட வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ வந்து அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதே லிக்விடில் வந்து அந்த ஆட்டம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று பக்கத்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படின்னா ஒரு பெஞ்சை எடுத்துக்கோங்க. ரூலை ஒரு பெஞ்சில் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து உட்காரலாம். இப்போ சாலிடில் வந்து அந்த 5 மெம்பர்ஸுமே உட்காந்துருப்பாங்க. அதே லிக்விடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 மெம்பர்ஸ் உட்காந்துருக்க இடத்துல ஒரு 3 மெம்பர்ஸ் கேப் விட்டு. அதே கேஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 மெம்பர்ஸுமே இன்னும் 2 மெம்பர்ஸ் ஆர் 1 மெம்பர்ஸ் தான். ஸோ எவ்வளோ கேப் இருக்கும் புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சாலிட், லிக்விட், கேஸஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகிருக்குதுங்க. சரிங்களா? இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிக்கான், அது சிலிக்கான் அதுவும் ஒரு எலமெண்ட். அதோட சர்ஃபேஸ் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோஸ்ட் அபண்டன்ட் ஆட்டம், இப்போ நம்ம ஆட்டம் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட யூனிவர்ஸ்லேயே வந்து எந்த ஆட்டம் வந்து அதிகமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் அதிகமாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் தான் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஒன் புரோட்டான் வந்து 1 இருக்கும். அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்பவே லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் நியர்லி 74, ஞாபகம் வச்சுக்கோங்க, 74% ஆஃப் த ஆட்டம் இந்த யூனிவர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம். 3 மோஸ்ட் அபண்டன்ட் ஆட்டம், ஹைட்ரஜனை தவிர்த்து வேறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அயன், ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான் இருக்குது. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட்டமை பார்த்தோம். ஆட்டம் அப்படின்றது ரிப்பீட்டடாக அகெயின் சொல்கிறது தான். ஆட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அது வந்து 10 to the -10 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சின்னஸ், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் ஆட்டம். நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் மாலிகூல்ஸ் ஆகும். இப்போ ஒரு எலமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ மாலிகூல்ஸ் பார்க்கும்போது when atom combine with another atom and form a compound, அதாவது என்ன அப்படின்னா மாலிகூல்ஸ் அப்படின்றது ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்து கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து மாலிகூல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இந்த மாலிகூல்ஸ் அப்படின்றது வந்து 2 or more atom chemically combined அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன், H2O அப்படின்றது வாட்டரோட ஃபார்மேஷன். இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு H2O அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? So oxygen gas in the air that we breathe is made up of 2 oxygen atom chemically combined. நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா ஆக்சிஜன், அது வந்து 2 oxygen ஆட்டமாக கெமிக்கலி கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் அப்படிங்கும்போது நேச்சுரல் நமக்கு வந்து சிங்கிளாக கிடைக்காது. அது நேச்சுரல் ஸ்டெபிலிட்டியாக O2 அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? atom of oxygen and 2 atom of hydrogen combine to form molecules of water. அதாவது என்னன்னா atom of oxygen, ஒரு ஆக்சிஜனோட ஆட்டமும் 2 ஹைட்ரஜனோட ஆட்டமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிகூல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃபார்மேஷன் ஆஃப் இதில் பாருங்க இங்கே வந்து ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது O3, இது வந்து ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம்.
A molecule exhibit properties of matter and also have individual existence. Molecules பத்தி நம்ம பார்க்க போறோம். A molecule which contain only one atom is called mono atomic molecule அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு மாலிகுல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுல அந்த ஆட்டம் இருக்கு, அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அது மோனோ அட்டாமிக் மாலிகுலா, டை அட்டாமிக் மாலிகுலா, ட்ரை அட்டாமிக் மாலிகுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ அட்டாமிக் எல்லாமே வந்து இன்னட் கேசஸ் அந்த 18th இதில் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நோபல் கேசஸ் குரூப் 18th இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கும். நீங்கள் வேணால் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள். அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னால் மோனோ அட்டாமிக் மாலிகுல்னு சொல்லலாம். ஈலியம் அப்படின்றது வந்து லைட்டஸ்ட்டு, நியான், யூஸ்டி நியான் லைட்ஸ், இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க மோனோ அட்டாமிக் மாலிகுலில் வந்து வரும். ஆல் நோபல் கேசஸ் ஆர் மோனோ அட்டாமிக் இன் நேச்சர். பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உடனே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நீங்களே டீட்டெயிலாக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அவுட்டர் ஷெல்ஸ் வந்து ஸ்டேபிளாக ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃபில்டாக இருக்கிறதுனால தான் இது ஸ்டேபிளாக இருக்கும். they do not form molecules like O2, N2 அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாது. molecule which contain 2 atom is called diatomic molecule. இப்போ ஆக்சிஜன் சொன்னோம் இல்லையா, ஆக்சிஜன் நார்மலாக வந்து O மட்டும் இல்லாமல் நம்ம O2, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன், இது எல்லாமே வந்து H2 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட இது வந்து NO, நைட்ரிக் ஆக்சைடு NO, இதோட இது எல்லாமே டை அட்டாமிக் மாலிகுல். மாலிகுல் கண்டெய்னிங் 3 atom is called ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ஓசோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, O3, அப்போ ஓல 3, அப்போ வந்து 3 ஆட்டம்ஸ், அதாவது ஒரு மாலிகுல்ஸ் எடுத்துக்கோன்னா அதில் வந்து O3 3 ஆட்டம்ஸ் வந்து அங்கே இருக்கும். சரிங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடுங்கும் போது எங்கேயுமே வந்து 3 சல்ஃபர் டை ஆக்சைடு SO2ன்னு வரும். அப்போ சல்ஃபருக்கு 1, ஆக்சைடுக்கு O2 இருக்கு இல்லையா, அப்போ இதில் இருக்க 2 அதில் இருக்க 1, அப்போ வந்து இது வந்து 3 அட்டாமிக். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தா CO2, இப்போ கார்பனில் இருக்கிற 1 ஆட்டம், ஆக்சிஜனில் இருக்க 2 ஆட்டம் சேர்ந்து நமக்கு 3 அட்டாமிக் மாலிகுலாக கிடைக்கும். மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தென் 3 ஆட்டம், இதெல்லாம் வந்து பாலி அட்டாமிக் மாலிகுல் சொல்கிறாங்க. பாஸ்பேட் P4, அதாவது பாஸ்பரஸ் சுற்றி 4 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குங்க. ஸோ இது வந்து 5 அட்டாமிசிட்டி வந்து அந்த அட்டாமிக் இது வந்து 5 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன 3க்கு மேலே இருந்தாவே நான் என்ன நம்ம சொல்லுவோம் பாலி அட்டாமிக்னு சொல்லுவோம். சல்ஃபருக்கும் அப்படிதான் S8. ஸோ வந்து இது எல்லாமே வந்து பாலி அட்டாமிக் மாலிகுலில் வரும். சரிங்களா? molecules of element. இப்போ molecule of element consisting of fixed number of one type of atom chemically combined. அதாவது இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருக்கிற மாலிகுல் வந்து ஃபிக்ஸ்டு நம்பராக ஒரே ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும். இல்லைனா வந்து வெவ்வேறு 2 ஆட்டமும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயக்ராமில் பாருங்கள், காம்பவுண்ட் வித் சேம் ஆட்டம்ஸ். இப்போ மாலிகுல்ஸ் இருக்குது, குளோரின் கேஸ் இருக்குது, ஆக்சிஜன் கேஸ் இருக்குது, நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இங்கே வந்து மாலிகுல் டயக்ராம் தந்திருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து குளோரினோட ஆட்டம் தான், சேம் எலமெண்ட் தான். இங்கேயும் சேம் எலமெண்ட் ஆக்சிஜன் தான், இங்கேயும் நைட்ரஜன் சேம் எலமெண்ட் தான். அதே வந்து இங்கே பாருங்கள், காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம் மீன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம். வந்து கார்பனோட இருக்குது CO2, சியில் இருக்கிற ஆட்டம், கார்பனில் இருக்க 1 ஆட்டம், ஆக்சிஜன் இருக்கிற 2 ஆட்டம். இங்கே அமோனியா NH3, நைட்ரஜனில் இருக்கிற 1 ஆட்டம், ஹைட்ரஜன் இருக்கிற 3 ஆட்டம். இதெல்லாம் சேர்ந்து தான் NH3 வந்து ஃபார்ம் பண்ணுது. புரியுதுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன். அதுதான் வந்து இங்கே நமக்கு இந்த டேபிளில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்னன்னா காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம் மீன்ஸ் CO2, அதாவது வெவ்வேறு எலமெண்ட் சேர்ந்து ஒன்னாகிறது. சரிங்களா? Bismuth is in diarrhea medicine. Bismuth is an element that occurs naturally. உங்களுக்கு bismuth அப்படின்ற எலமெண்ட் கிடைக்குது. இட் இஸ் கம்பைன்ட் வித் அதர் எலமெண்ட் டு மேக் மெடிசன் ஃபார் ட்ரீட்டிங் டயரியா. டயரியாக்கெல்லாம் வந்து பிஸ்மத் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வேற ஒரு எலமெண்ட்டோட மேக் பண்ணி மெடிசனாக வந்து தயாரித்து யூஸ் பண்ணுறாங்க. மாடல் ஆஃப் வாட்டர் மாலிகுலோட ஃபார்மாக H2O. ஸோ இது வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே வந்து 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இது சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க H2O அப்படின்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. எலமெண்ட்ஸ். இப்போ மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ, மேட்டர் அப்படின்றத வந்து நம்ம வந்து 2 ப்ராட் கேட்டகரிஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்சஸ், அனதர் ஒன் இஸ் மிக்சர். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட் நம்ம ஈஸியாக நான் சொல்கிறேன், எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே எலமெண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்தால் ஆக்சிஜன்,
கோல்டு எடுத்தா கோல்டோட எலமெண்ட்டே வந்து அந்த அந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவே வந்து காம்பவுண்ட் அப்படின்னா இப்போ H2O வாட்டரு, இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சோடியமும் இருக்கும் குளோரைடும் இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்தது எல்லாமே வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் there are 118 நம்ம மெயினாக மார்க் பண்ண வேண்டிய விஷயம் 118 அதாவது 118 எலமெண்ட்ஸ் டில் நம்ம இப்போ வரையுமே வந்து இவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் நம்ம வந்து வச்சுருக்கோம். 94 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலி நம்மளுக்கு கிடைக்குது. 24 வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ் இன் லெபார்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் அது வந்து யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கிரேக்கர்ஸ் அந்த பட்டாசு அந்த மாதிரிலாம் தயாரிக்கிறதுக்கு. சல்ஃபர் இஸ் யூஸ்டு அக்ரிகல்ச்சரில் வந்து நல்லா வந்து சல்ஃபர் எலமெண்ட் யூஸ் பண்ணாங்க. கேலியம் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சிலிகான் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த எலமெண்ட் எந்தெந்த எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எலமெண்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த எலமெண்ட்டில் கிளாஸிஃபை பண்ணால் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் வந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். மெட்டல்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம யூஸில் நம்ம வீட்டில் பாத்திரம் இருக்குது, நம்ம வீட்டில் ஜுவல்லரி இருக்குது, நம்மளாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நம்ம நிறைய நம்மக்கிட்ட திங்ஸை பார்த்துருப்போம். மெட்டல்ஸ் அப்படின்றது எப்படிலாம் வந்து அதாவது 118 எலமெண்ட்ஸை மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் இப்படிலாம் பிரிக்கிறாங்க. மெட்டல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் பிஹேவியர் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. டூல்ஸு யூட்டென்சில் ஜுவல்லரி மேடப் ஆஃப் இதெல்லாம் எதுலேருந்து மேட் பண்ணணும்னா சில்வர் காப்பர் அயன் கோல்டு அலுமினியம் இந்த மாதிரி எலமெண்ட்லேருந்து தான் இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். இதை வந்து நம்ம பை ஹேமரிங் ஆர் ரோலிங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வேரியஸ் ஷேப்ஸ் மூலமாக வந்து நம்ம பண்ணுறோம். வேரியஸ் ஷேப்ஸாக பண்ணி சச் எலமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மேலியபிளாக பண்ணுறோம். மேலியபிள் அப்படின்னா இந்த மெட்டல்ஸை வந்து நம்ம வந்து வேரியஸ் ஷேப்ஸாகவும் தின் ஷீட்ஸ் இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஷீட்ஸாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ மெட்டல்லாம் ஜென்ரலி என்ன அப்படின்னா ஆடாக இருக்கும், ஷைனி எலமெண்ட்ஸ் வந்து மினுமினுக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும்னா நம்ம கோல்டு வச்சுருக்கோம், வெள்ளி வச்சுருக்கோம், இதெல்லாம் மினுமினுக்கு இல்லையா? ஸோ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து மினுமினுக்கும், அது ஷைனியாக இருக்கும், லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் சோடியம் மட்டும் அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் அது வந்து சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல் மெட்டல்ஸ் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் எல்லா மெட்டல்ஸுமே சாலிட்ஸாக தாங்க இருக்கும். மெர்க்குரி மட்டும் லிக்விடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் வந்து மேலியபிள்னா வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்க முடியும். சரிங்களா? பென்ட் ஆர் பீட்டன் இன்டூ ஷீட் தே கேன் பி ட்ரான் இன்டூ ஒயர்ஸாகவும் பண்ணலாம். அதனால தான் காப்பர் எல்லாம் ஒயர் மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. காப்பர் லெட் டின்னு நிக்கல் அயன் ஜிங்க் கோல்டு மெக்னீஷியம் கால்சியம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்றாங்க. இப்போ வந்து கோல்டு இதெல்லாம் நம்ம சிலதெல்லாம் பார்த்துருக்கோம், சிலதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லை, பிக்சர்ஸும் அங்கே தந்திருக்காங்க. சரிங்களா? நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டுங்க. அது பார்க்கவே வந்து ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம சொன்னோம் மெட்டல்ஸில் வந்து ஒன்லி மெட்டல்ஸ்னால் ஹார்டாக இருக்கும், பட் வந்து இந்த சோடியம் மட்டும் சாஃப்டாக இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பட் இருந்தாலுமே மெட்டல் பிஹேவியரில் தான் வரும். அதே மாதிரி எல்லா மெட்டல்ஸுமே நம்ம வந்து மெட்டல்ஸை பற்றி சொல்கிறாங்க. எல்லா மெட்டல்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக மட்டும் தான் இருக்கும். பட்டு மெர்க்குரி அப்படின்றதும் லிக்விடாக பார்ப்போம், ஆனால் அதுவுமே வந்து ஒரு மெட்டல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி டல் அண்ட் சாஃப்ட். அவர் டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் அந்த அங்கே எப்படி நம்ம வந்து எக்ஸப்ஷனில் ஒன்று பார்த்தோமோ அதே மாதிரி டைமண்ட் வந்து இங்கே வந்து ஷைனியாக இருக்கும், ஆனால் அது வந்து ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், ஆனால் அது வந்து நான் மெட்டல்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் நான் மெட்டல்ஸ் வந்து சாலிடு லிக்விட் கேஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் அயோடின் சல்ஃபர் பாஸ்பரஸ் இது எல்லாமே சாலிட்ஸ்லேயும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரைன் இதெல்லாம் கேஸஸ் ஃபார்ம்லேயும், நம்ம ப்ரூமைன் இஸ் ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. Our graphite, a form of non-metal carbon, is a good conductor of electricity. அதாவது என்ன அப்படின்னா மெட்டல் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே அவங்க டிவைட் பண்ணியிருந்தாலுமே இப்போ வந்து இதை நான் மெட்டலாக தான் வச்சுருக்காங்க கிராஃபைட். ஆனாலுமே அதுக்கு கிராஃபைட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுவுமே ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க. பாஸ்பரஸ் சல்ஃபர் அதை நம்ம ஆல்ரெடி படிச்சதுலேயே மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் ஈஸியாக வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். மெட்டல்ஸ் ஆர் லஸ்டர்ஸ். லஸ்டர்ஸ் மீன்ஸ் மினுப்பிடிப்பு தன்மை ஷைனியாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து அப்படி இருக்காது. மெட்டல்ஸ் வந்து ஜெனரலி ஹார்டாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி அதை மேலியபிள்னு சொன்னோம் இல்லையா? மேலியபிள் போதே அதை வந்து பீட்டன் இன்டூ ஷீட்ஸ் அண்ட் வயர்ஸாக மேக் பண்ண முடியும். நான் மெட்டல்ஸாக அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. தே கான்ட் பி
drawn into wires. Most metals வந்து good conductor of electricity. Non metals are bad conductors of electricity. இருந்தாலும் நான் again ஞாபகப்படுத்துறேன், graphite வந்து good conductor of electricity. அதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது உண்மைதான். ஓகேவா? மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதே மாதிரி மெட்டல்ஸ் வந்து சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். சொனாரஸ் அப்படின்னா சவுண்ட் மீன்ஸ் ஸ்ட்ரக். நம்ம எத்தனை பாத்திரம், அலுமினியம் பாத்திரமோ இல்லை வந்து ஒரு பெல்லையோ நம்ம வந்து அடிச்சோன்னா ஒரு இரும்பை அது வந்து அதனால் நமக்கு வந்து சவுண்ட் வரும் இல்லையா? அதே நான் மெட்டல்ஸ் ஒரு வுட்டு மேலேயோ ஒரு சாக் பீஸ் மேலேயோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ண சவுண்ட் வருமா? வராது. ஸோ இது வந்து சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது சவுண்ட் வென் ஸ்ட்ரக். இது வந்து சவுண்ட் வந்து மேக் பண்ணாது. மெட்டீரியால்ஸ் அப்படின்னும் போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே இருக்கும். சிலிகான், அர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான் அதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் நீங்கள் இரு கிளாஸஸ்லையுமே வந்து இந்த சிலிகான், ஜெர்மனியம் பற்றி நல்லா பார்ப்பீங்க. அந்த இடத்துல போய் இது மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா அப்படிலாம் டவுட் வரக்கூடாது. நம்ம படிக்கும் போதே நல்லா கிளியராக படிக்கணும். ஸோ வந்து போரான், சிலிகான், ஜெர்மானியம், அர்சனிக், ஆன்டிபடி, டெலூரியம், ஆன்டிமானி, டெலூரியம் இது எல்லாமே வந்து மெட்டீரியால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆஃப் எலமெண்ட். எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ஒரு 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 இந்த கெமிக்கல் இந்த கண்டுபிடிச்சாங்களே 118 எலமெண்ட்டுக்கு அதுக்கும் வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த நேமை வந்து எதை பேஸ் பண்ணினா எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் லாட்டின் இதை வந்து பேஸ் பண்ணி தான் நேம் வச்சுருக்காங்க. இந்த சிம்பிள் வந்து ஐயூபேக் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. நம்ம வந்து ஒன் மார்க்லாம் கேட்பாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த எப்படி நான் இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்கன்றனா இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது நிறைய பேர் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதை நம்ம படிக்கும் போதே இதெல்லாம் வந்து கிளியராக படிக்கணும். சரிங்களா? டால்டன் was the first scientist to use symbol of element in very specific sense. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிளை வந்து ஒரு பேரை வந்து வச்சவர். when use the symbol for an element ஒரு அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு டெஃபினைட் குவான்டிட்டியை மீன் பண்ணி தான் அவர் வச்சாரு. ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட், அதாவது ஓகேங்களா, ஒரு எலமெண்ட்ல இருக்க ஒன் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான். இப்போ கார்பன் அப்படி இருக்குன்னா அதுக்கு சி அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். இதே குளோரைன் இருக்குன்னா சிஎல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் பெரிய இதுலேயும் கேபிட்டல்லையும், செகண்ட் அசைன் பண்ணுறது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் எழுதிருக்கு. இந்த பிகினிங் த நேம் ஆஃப் த எலமெண்ட் வர் derived from the name of the place where they were found. ஃபர்ஸ்டெல்லாம் என்னென்னா இந்த எலமெண்ட் நம்ம எங்கே கண்டுபிடிச்சோமோ அங்கேவே அந்த அந்த நேம் ஆஃப் த பிளேஸே வந்து அந்த எலமெண்ட்டுக்கு வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சிப்ரஸ்ன்றாங்க இல்லையா? அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஐலாண்ட், அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த காப்பர்லாம் கண்டுபிடிச்ச இடம்னு வச்சுக்கோங்க. சம் நேம்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். கோல்டு அப்படின்றது எல்லோ மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ வந்து அந்த எல்லோ கலர் அந்த கோல்டனை பேஸ் பண்ணியுமே வந்து அதுக்குள்ளே பேர் வச்சுருக்காங்க. IUPAC approves name of the element. Many of the symbols are first one or two letters of the elements-ல தான் இருக்குன்றாங்க. எப்பவுமே first letter of the symbol வந்து நம்ம capital letter upper case-லையும் second letter வந்து small letter lower case-லையும் எழுதுவோங்க. பாருங்க கோல்டு, அதாவது ஃபைண்ட் அவுட் தி சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் நம்ம வந்து டீச்சர் ஹெல்ப்போட நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்திங்கனாவே இதோட சிம்பிள்ஸ் எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோல்டுக்கு வந்து சிம்பிள் ஏயு, சில்வருக்கு வந்து ஏஜி, காப்பருக்கு வந்து சியு, அயனுக்கு வந்து எஃப் நான் சொல்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கும், செகண்ட் ஸ்மாலில் இருக்கும். சரிங்களா? நைட்ரஜன் மீன்ஸ் என், ஆக்சிஜன் ஓ, அலுமினியம்க்கு வந்து ஏஎல், கால்சியம் சிஏ, பாஸ்பரஸ் பி, மெக்னீஷியம் எம்ஜி, பொட்டாசியம்க்கு கே சொல்லியிருப்பாங்க, சோடியம்க்கு என்ஏ அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான். சிம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் எலமெண்ட் கரஸ்பாண்ட் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர். அகைன் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எழுதும் போது இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கோல்டுக்கு வந்து ஏயு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல்லையும் செகண்ட் லெட்டர் ஸ்மால் யூலையும் தான் எழுதணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி எழுதுனீங்கன்னா கூட அந்த சிம்பிள் வந்து தப்பாக போயிடும். சரிங்களா? நிறைய எக்ஸாம்ஸில் வந்து மார்க் கூட போக சான்சஸ் இருக்குது ஹையர் கிளாஸஸில். எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. நியர்லி நம்மளோட பாடி 99% ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடியே வந்து 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸால் வந்து பில்டப் ஆயிருக்குங்க. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அனதர் 5 எலமெண்ட்ஸ் வந்து these percentage பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன் அண்ட் மெக்னீஷியம். சரிங்களா? ஏர் அப்படின்றது மிக்சர் ஆஃப் கேஸஸ். The molecule of two different element nitrogen oxygen make up of about 99% of air. அதாவது நம்ம சுவாசிக்கிற ஏரு ஒரு அதாவது ஒரு எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு டூ டிஃப்ரெண்ட் இதுதான் வந்து
மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது நைட்ரஜன் அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க 78%, ஆக்சிஜன் வந்து 21%. ஸோ இது ரெண்டுமே சேர்த்துனா நம்ம 99%. அதர் ரெஸ்ட் என்னென்னா ஆர்கனு, ஈலியம், மீத்தேன், இந்த கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட்ஸ் இந்த ஏர். நமக்கு தெரியும், ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும். ஸோ ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்க, லைஃப் கிவிங் எலமெண்ட். லைஃப் கிவிங் எலமெண்ட் இந்த ஏர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன். சரிங்களா? காம்பவுண்ட் அப்படிங்கும்போது காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம் when atom of 2 or more elements, அதாவது ஒரு எலமெண்ட் இல்லாமல் 2-3 எலமெண்ட்டோட ஆட்டம் வந்து கம்பைன் ஆயிடுறது தான் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டி தட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் எலமெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் கெமிக்கலி ஃபிக்ஸ்டு ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட் வாட்டர். அதாவது H2O அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரை தருது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்குது. நார்மலாக ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்கும், ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் சேரும் போது நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி தருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் லிக்விட், while ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து கேஸஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஆக்சிஜன் வந்து ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கும் தெரியும் இல்லையா. சிமிலர்லி ஆனால் அது என்ன அப்படின்னா வாட்டராக இருக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டியே வந்து வேற மாதிரி இருக்குது. சிமிலர்லி காமன் சால்ட் சோடியம் அண்ட் குளோரைடும் அதே மாதிரி தான். சோடியம் ஒரு எலமெண்ட், குளோரின் ஒரு எலமெண்ட். இட் இஸ் யூஸ்ட் ஆன் அவர் ஃபுட். வேற சோடியம் அண்ட் குளோரைட் ஆர் பாய்சனஸ் ஆக்சுவலி. போத் ஆர் அன்சேஃப். ஆனால் நம்ம சேர்த்து ரெண்டுமே இருக்கணுமோ நம்ம டெய்லியுமே வந்து நம்ம குக்கிங் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட். காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம் ஒன்லி when the constitution element combine fixed proportion. அதாவது நான் சொன்னல காம்பவுண்ட் அப்படின்னு 2 or more எலமெண்ட் வந்து ஜாயின் ஆகிருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷனில் சேரும் போது நம்ம காம்பவுண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லையா. H2O அப்படின்னும் போது அங்கே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து தான் அது H2O வந்தாலுமே அது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியை மாறி அது ரிசல்ட் காம்பவுண்டாக வரும்போது அது எலமெண்ட் மாறி இருக்காமல் அது காம்பவுண்டோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த காம்பவுண்டை வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தடால் வந்து பிரிக்க முடியாது. பிகாஸ் அது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டால் ஜாயின் ஆயிருக்கு. இப்போ வந்து சோடியம் குளோரைட் சால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி ஃபில்டரேஷன் மூலமாக வந்து சோடியமும் குளோரைடையும் நம்ம பிரிக்க முடியுமா, கண்டிப்பாக பிரிக்க முடியாது. காம்பவுண்ட் வந்து எப்படி செப்பரேட் பண்ண முடியுமா, கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக மட்டும் தான் செப்பரேட் பண்ண முடியும். எலமெண்ட் அப்படின்றது ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் O2 அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோல்டு அப்படின்னு இருக்குன்னா ஒன்லி வந்து அதில் ஒரே எலமெண்ட் மட்டும் தான், ஒரு சிம்பிள் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்கும். ஆனால் வந்து காம்பவுண்ட் அப்படின்றது அகைன் நம்ம பேசுகிறது தான் 2 or more எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே காம்பவுண்டை வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணால் அகைன் நமக்கு எலமெண்ட்ஸாக கிடைக்கும். அதே வந்து எலமெண்ட்ஸில் ஆட்டம் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிளே. ஆனால் காம்பவுண்டில் நம்ம அப்படி பேச முடியாது. மாலிகூல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பிகாஸ் 2 or more ஆட்டம், அதாவது நாங்கள் வெவ்வேறு எலமெண்ட்ஸோட ஆட்டம் வந்து மாலிகூல்ஸாக கம்பைன் ஆகி அந்த மாலிகூல்ஸ் தான் வந்து பேஸாக வந்து நம்ம பார்ப்போமே. சரிங்களா? கெமிக்கல் ஃபார்முலா. often we write வாட்டருக்கு வந்து H2O கெமிக்கல் ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. this is a chemical formula for water molecule. this means that each molecule of water has 2 hydrogen atom combined with 1 oxygen atom. chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. chemical formula அப்படின்றது ஒரு எலமெண்ட்ல 1 மாலிகுல்ல இருக்கிற அந்த எலமெண்ட்ல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும் அந்த 1 மாலிகுலை பேஸ் பண்ணி தான் நம்ம கெமிக்கல் ஃபார்முலாவே நம்ம எழுதுறோம். இட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி மாலிகுல். இந்த மாலிகுல்ல என்ன எலமெண்ட் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம ஒன்லி 1 மாலிகுலை ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ H2Oன்னு இருக்கா, ஸ்மால் நம்பர் பிசைட் H இஸ் கால்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெல்ஸ் அஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல். இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ 1 மாலிகுல் ஆஃப் த வாட்டரில் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் இங்கே ஓக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை நம்பர். ஸோ 1 தான். 1 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. இதுதான் வந்து சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் தெர் இஸ் ஒன்லி 1 ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல். அதாவது hence there is 1 oxygen atom in water molecule. Can you guess the type of atom and number of sodium chloride? நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுறோம்ல சால்ட்டு, அதோட கெமிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அது வந்து NaCl, அதாவது சோடியம் குளோரைடு. சோடியம்னா Na, குளோரைடுக்கு வந்து Cl. ஸோ வந்து விச் இஸ் த கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் குக்கிங் சால்ட்னா NaCl அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்கவே இல்லை.
H2O சொல்லியிருக்காங்களா, நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். இங்கே என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு சப்ஸ்கிரிப்டில் 2 இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டமு, 1 ஆக்சிஜன் ஆட்டம். இங்கே என்ன நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. இங்கே வந்து நம்ம எழுதணும் Na இருக்குது, Cl இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? சோடியம் குளோரைட்னா NaCl சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 ஆட்டம் ஆஃப் சோடியம் இருக்குது, 1 ஆட்டம் ஆஃப் குளோரின் இருக்குது. அமோனியான்றது NH3, 1 ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன், 3 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? குளுக்கோஸ் பாருங்கள், C6H12O6, 6 ஆட்டம் ஆஃப் கார்பன், 12 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இது மாதிரி தான் கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ நீங்களே சொல்வீங்க இல்லையா, இப்போ வந்து காமன் காம்பவுண்ட்ஸ் அந்த கெமிக்கல் ஃபார்முலா தந்துட்டாங்க. காம்பவுண்ட்ஸ் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் இருக்குது. அதாவது ஏதாவது 2 or more எலமெண்ட்ஸ் தான் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த காம்பவுண்ட்ஸில் இப்போ ஃபார் வாட்டரில் எத்தனை இருக்குது, குளுக்கோஸில் எத்தனை இருக்குது, நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிசிட்டி தான் நெக்ஸ்ட் பார்ப்போம். இன் கெமிஸ்ட்ரி அட்டாமிசிட்டி இம்ப்ளைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் 1 molecule ஆஃப் an எலமெண்ட். 1 molecule ஆஃப் த எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்குதோ அதுதான் வந்து அட்டாமிசிட்டியாக நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி ஆக்சிஜன் வந்து எப்பவுமே வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து டைஅட்டாமிக் மாலிகுலில் தான் வந்து கிடைக்கும். ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் அப்போ வந்து O2 மாலிகுலில் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஆக்சிஜனாக நமக்கு இருக்காது. ஸோ வந்து இந்த O2னா இதோட அட்டாமிசிட்டி 2ன்னு சொல்லுவோம். சிமிலர்லி பாஸ்பரஸ் மாலிகுல் P4 4 ஆட்டம் வச்சிருக்கு. அது வந்து S8 சல்ஃபர் ஆட்டம், 8 சல்ஃபர் ஆட்டம். ஸோ அட்டாமிசிட்டி வந்து 4 8 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபார் மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தென் 1 டைப் ஆஃப் ஆட்டம் சிம்பிளி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 molecule ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இருக்கா, கன்சிஸ்டிங் ஆஃப் 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர், ஆக்சிஜனுக்கு 4. ஸோ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா 2 + 1 + 4 எவ்வளோங்க வரும், 7. 1 molecule ஆஃப் வாட்டரில் என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அட்டாமிசிட்டி 3. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, அட்டாமிசிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எலமெண்ட் ஹைட்ரஜன் தான் இருக்குது, அட்டாமிசிட்டி 2 போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்னடா ஹைட்ரஜனுக்கு வந்து 1 தானே இருக்கணும், அது எப்படி 2னா, எப்பவுமே ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இல்லைங்களா, அது வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்காது. அதுக்கு வந்து H2 ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமாக தான் நம்ம நேச்சுரலாகவே வந்து அது இருக்கும். அதனால தான் அட்டாமிசிட்டி 2. ஆனால் ஈலியம், லித்தியம், பெரிலியம் எல்லாம் நமக்கு வந்து 1 ஆட்டமாகவே கிடைக்கும். அதே மாதிரி நைட்ரஜனும் N2 ஆக்சிஜனுமே டைஆட்டமிக்காக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது அட்டாமிசிட்டி 2ன்னு சொல்லுவோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதாவது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸில் நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது அது எஃபெக்ட் எப்படி இருக்கும். இன் சாலிடில் பார்ட்டிக்கல் வந்து வெரி க்ளோஸ்லியாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சாலிடை வந்து ஹீட் பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னன்னா எனர்ஜியை கெயின் பண்ணி லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும்போது அது பார்ட்லி வந்து ஒன்றுத்துக்கு இடிச்சுக்கும். இப்படி இடிக்கும் போது அந்த வால்யூம் ஆஃப் த மேட்டர், அந்த அந்த சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் தான் எக்ஸ்பான்ஷன். இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இப்போ சாலிட் இருக்கா, இது வந்து ஹீட் பண்ணும்போது எல்லாமே பக்கம் பக்கம் இருந்தாலும் இது வந்து என்ன ஆகும்னா கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த அந்த ஹீட்டிங் ப்ராசஸில் ஒன்று வந்து வைப்ரேஷன் ஆகும். இது சாலிட்லங்க. அதே லிக்விடில் வந்து கேப் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். இப்படி ரெண்டும் இருந்தாலுமே இப்போ வந்து சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணால் அது மெல்ட் ஆகும். லிக்விடை ஹீட் பண்ணால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து கேஷியஸ் ஃபார்மேட்டில் போகும். இதெல்லாம் வந்து தெரியும். ஹவு டு ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃப்ளாட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாட் ஏர் பலூனில் வந்து அதை வந்து ஹேர் இன்சைட் த ஹாட் ஏர் பலூனை வந்து ஹீட் பண்ணும்போது வெளியே இருக்கிற அந்த ஏர் டென்சிட்டியை விட அந்த ஹாட் ஏருக்குள்ளே இருக்கிற டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து இந்த டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளோட்டிங் ப்ராசஸில் இருக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே வேறு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பென்ஷனில் மாஸ் ஆஃப் த மேட்டர் வந்து டஸ் நாட் சேஞ்ச். மாஸ் ஆஃப் த மேட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ மேட்டர் அப்படின்னா ஒரு பொருளோட வெயிட்டுங்க. அது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து சாலிட் வந்து எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஹீட் பண்ணும்போது அது ரொம்பவே ஆட்டமெல்லாம் கிட்ட கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அப்படியே லைட்டாக வைப்ரேட் ஆகுது, கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் தானே, அப்படி தான் நம்மளாம் யோசிப்போம். பட் என்ன அப்படின்னா,
வால்யூம் ஆஃப் த மேட்டர் சேஞ்ச் ஆகினாலுமே உள்ளே இருக்கிற சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அது மாஸ் ஆஃப் த மேட்டர் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே தந்திருக்காங்க ஒரு அயன் கிளாக்கை வச்சு. இங்கே அயன் கிளாக்கில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஹீட்டிங் நடக்குது, எக்ஸ்பென்ஷன் அப்பா இங்கே வந்து ஹீட் இல்லாத ஒரு இது, இங்கே வந்து கான்ட்ராக்ஷன் கூலிங் நடக்கிறது, இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஹீட்டிங் நடக்கும்போது. ஸோ இது ரெண்டுமே என்ன, எல்லாமே வந்து வெயிட் எல்லாமே சேம் தான், பெருசு. அதாவது எக்ஸ்பென்ஷன் நடந்தாலுமே ஆக்சுவலி அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூல் ஆகும்போது அகெயின் வந்து அது என்ன ஆகும், சேம் ப்ராசஸில் வந்து அகெயின் போயிடும். இதனால இங்கே நம்ம சொல்கிறது மாஸ் ஆஃப் த மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெல்டிங் ஆஃப் த ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒரு ஐஸ் எடுத்து 0°C நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து வாட்டர் ஆகும். அதே வந்து ஒரு வாட்டரை வந்து 100°C பாயில் பண்ணும்போது அது திருப்பி ஸ்டீம் ஆகி வேப்பராக போகும். இது மூணுமே வந்து ஒரு கண்டென்சேஷன் ப்ராசஸில் நடக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் when solid seizes particle gain energy and vibrate move vigorously. அது வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வைப்ரேட் ஆகும். when the melting point is reached, solid changes to liquid state-க்கு போயிடும். when a liquid is heated, the particle gain energy and vibrate more vigorously அப்படின்னு சொல்கிறாங்க. boiling occurs when the இங்கே என்னென்னா கேஸில் பாயிலிங் பண்ணும்போது லிக்விட் சேஞ்சஸ் இன்ட்டு கேஸியஸ் ஸ்டேட்டு. அதே அந்த கேஸுமே என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பாயிலிங் அக்கர்ஸ் இந்த பாயிலிங் பாயிண்ட் இஸ் ரீச். எப்பவுமே பாயிலிங் எப்போ ஒரு பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணப்போ தான் அந்த கேஸஸ் லிக்விடே வந்து என்ன ஆகும்னா ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் வந்து எலமெண்ட்டுங்க, ரொம்பவே சின்னதான ஒரு எலமெண்ட். அதே நம்ம மாலிகூல் சொல்லும்போது 2-3 ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். எலமெண்ட் அப்படின்றது கெமிக்கலி சிம்பிள் சப்ஸ்டன்ட், நம்மளால பிரேக் பண்ண முடியாது. காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 or more எலமெண்ட் வந்து ஜாயின் டுகெதராக இருக்கும். சரிங்களா. இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்ன சொல்லுன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் எலமெண்ட் அண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கிற எலமெண்ட்ல எந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்றது சொல்லும். சரிங்களா. இப்போ CH3COOH அப்படின்னா எத்தனை இருக்குது இந்த ஆட்டம் அப்படின்றது சொல்கிறது. கெமிக்கல் சிம்பிள் வந்து ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அகெயின் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னன்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ட். எப்பவுமே எலமெண்ட் அப்படின்றது நான் சொல்ல ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ட். மாலிகூல்ஸ் ஆஃப் த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டத்தை வச்சுருக்கோம். அதாவது இப்போ O2 அகெயின் ஓகேங்களா. அதே வந்து மாலிகூல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டத்தை வச்சுருக்கோம். எலமெண்ட்டில் வந்து சேம் டைப் ஆஃப் ஆட்டத்தை வச்சுருக்கோம், இங்கே வந்து ஃபிக்ஸ்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டத்தை வச்சுருக்கோம். மாலிகூல்ஸ் ஆஃப் த எலமெண்ட் அதாவது ஏரில் வந்து எவ்வளோ இருக்குது, 19% நைட்ரஜன் ஆக்சிஜனும் 99% இருக்குது. ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். எலமெண்ட்டில் ரொம்ப குட்டி ஒரு டாட் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் ஆட்டம். இந்த particulate nature of matter can be explained heating effect of. நம்ம வந்து மேட்டர் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஹீட்டிங்கில் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸில் எப்படி அது ஹீட் ஆனால் எப்படிலாம் வந்து நடக்கும்னு. மாஸ் ஆஃப் த மேட்டர் ரிமைன்ஸ் சேம் டூரிங் த எக்ஸ்பென்ஷன் நடக்கும் போதுமே அதோட வெயிட் உள்ளே இருக்கிற அந்த புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது molecules is made up of 2 or more atom chemically combined. molecule அப்படிங்கிறது 2-3 ஆட்டம் ஒன்றா சேர்றது தான் molecule அப்படின்னு சொல்லுவோம். we can represent molecule using a chemical formula யூஸ் பண்ணி molecule வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மினி சயின்ஸ் லேபை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மினி சயின்ஸ் லேப்.